நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பாக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்னு டெய்லர் தான் போச்சு கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, நடிகர் விராட் அவர்களுடைய காதல் மனைவியான நவீனாவை பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினிசமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு யாரோட பயோகிராஃபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்பெல்லாம் செலிபிரிட்டியோட மேரேஜ் சோஷியல் மீடியா ஃபுல் அண்ட் ஃபுல் பேசும் பொருளா மாறி இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதை அவங்களே இன்னும் ஹைக் பண்ற வகையில நிறைய இன்டர்வியூஸ்லாம் அவங்களுடைய காதல் கதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு வராங்க. அந்த வரிசையில இடம் பிடிச்சவங்க தான் நவீன் அண்ட் நவீனா. என்ன விராட்டை போய் நவீன் அப்படின்னு சொல்றீங்களே, நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. அவருடைய பயோகிராஃபில நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். அவருடைய ரியல் நேம் நவீன். சீரியல்ல வந்ததுக்கு அப்புறம் அவர் விராட் அப்படின்ற ஒரு ரோல் எடுத்து நடிச்சதுக்கு அப்புறம் தான் அவருடைய நேம் விராட் அப்படின்னு பேர் மாத்திக்கிட்டாரு. இப்போ அவங்களுடைய மனைவியா வந்திருக்கிறவங்களுடைய நேம் நவீனா. சோ இவங்களுடைய பேர் பொருத்தமே சூப்பரா இருக்குன்னு தான் பல பேரும் சொல்லிட்டு வராங்க. இருந்தாலும் என்ன விராட் உனக்கெல்லாம் வேற ஆளே கிடைக்கலையான்னு கேட்கிற வகையில தான் ஒரு சில நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் கூட கொடுத்துட்டு வராங்க. சோ இது எல்லாத்துக்கும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நவீனா யாரு, அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, அவங்கள பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இப்படி தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். நவீனா விராட் அவர்களுடைய மனைவியா ஆனதுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாவே ரொம்ப பிரபலம் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆனா இவங்க பிரபலங்களை அழகுபடுத்துற ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாவே வலம் வந்துட்டு இருக்காங்க. இவங்க அக்டோபர் 6ஆம் தேதி பிறந்திருக்காங்க. இவங்களுடைய பிறந்த நாளையே கோலாகலமா இவங்களுடைய காதல்ல வந்ததுக்கு அப்புறமா விராட் ரொம்ப சர்ப்ரைஸான மொமெண்ட் எல்லாம் கொடுத்து ரொம்ப நல்லாவே செலிப்ரேட் பண்ணாரு. கிட்டத்தட்ட நவீனா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து 5 வருஷத்துக்கு மேல ஆகுதுங்க. இவங்களுடைய ஃபுல் நேம் நவீனா சிவாஜி. ஆரம்பத்துல இவங்க பெங்களூர்ல தான் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 இயரா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்காங்க. லைஃப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்ற கேள்வி வந்தப்போதான் சரி நம்ம இது போல கிரியேட்டிவான விஷயங்கள் பண்ணணும்னு நினைச்சுதான் இவங்க ஃபேஷனை தேர்ந்தெடுத்தாங்க. அதுல கிரியேட்டிவிட்டி இம்பார்ட்டன்ஸ், அதுல நம்ம நிறைய அச்சீவ் பண்ணலாம் நினைச்சுதான் அவங்க வந்தாங்களாம். அது மட்டும் இல்லாம ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஆசை நவீனாக்கு எப்பவுமே இருந்துட்டே தாங்க இருக்கு. அதுல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு சர்ச் பண்ணும்போது தான் பிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் இவங்க இன்டென்ஷனா இல்லாம பிரைடல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் போட்டோ ஷூட்ஸ்க்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆட்ஸ் பண்றவங்களுக்கு, இது போல நிறைய பேருக்கு இவங்க பாத்தீங்கன்னா மேக்கப்லாம் பண்ணிருக்காங்க. ஃபைனலா கடவுள் புண்ணியத்துல இவங்களுக்கு ஒரு மூவியை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அங்க இவங்களுக்கு நிறைய கார் ப்ராப்ளம் வந்துதான், யூனியன் ப்ராப்ளம்லாம் இருந்துதான். அந்த ப்ராப்ளம் எல்லாம் கடந்து நம்ம இது போல மூவிக்கு தான் ட்ரை பண்ணோம், அவங்களுக்கு தான் நம்ம மேக்கப் பண்ணணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது, நம்ம பண்ற வேலையை கரெக்டா பண்ணலாம், அதுல நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த பக்கமே வராம தான் இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் தான் நடிகை அமலா பால் கூட சேர்ந்து ஒர்க் பண்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வகையில ஃபர்ஸ்ட் இவங்க அமலா பால் கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணாங்களாம். அதை தொடர்ந்து நடிகர் சிம்பு அவர்களுக்கு இவங்க தான் பர்சனல் மேக்கப் ஆர்டிஸ்டாவே மாறி இருக்காங்க. வந்தா ராஜாவா தான் வருவன் இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க தான் மேக்கப் போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் கூட நம்ம அப்போ வைரல் ஆச்சு பார்த்திருப்போம். அப்போ அவங்க ரொம்ப பீக்ல இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். இருந்தாலும் வந்த கொஞ்ச நாள்லயே 1 இயர்லயே செலிபிரிட்டிஸ்க்குலாம் வந்து மேக்கப் போடுறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்ததாம். அது மட்டும் இல்லாம இவங்க நிறைய ஃபேஷன் ஷோஸ்க்குலாம் கூட போயிருக்காங்களாம். இவங்களுக்கு 2 அசிஸ்டன்ஸ் இருக்காங்களாம். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 பேர் மட்டுமே வச்சு 50-60 பேர் வந்தா கூட இவங்க சூப்பரா மேக்கப் போட்டு முடிப்பாங்களாம். அந்த அளவுக்கு சூப்பரான அசிஸ்டன்ஸ் இவங்க கூட இருக்காங்க. அதுல ஒருத்தங்க இவங்களுடைய மகளாவே தத்தெடுத்து வளர்க்குறாங்களாம். அவங்க வேற யாருமே இல்லைங்க, ஒரு டிரான்ஜெண்டர் தான். அவங்களோட நேம் கயல் அப்படின்ட்டு அவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க ஒரு இன்டர்வியூல. அவங்களதான் இவங்க மகளா தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம டிரான்ஜெண்டரா இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும், அவங்க இந்த சொசைட்டில எவ்வளவு விஷயங்களை ஃபேஸ் பண்றாங்க, அவங்களுக்கும் நம்மளுடைய ஒர்க்கை லேர்ன் பண்ணா கண்டிப்பா அவங்களும் சொசைட்டில அடுத்த லெவலுக்கு போவாங்க நினைச்சு ஆரம்பத்துல ஒரு சில டிரான்ஜெண்டருக்கு இவங்க கிளாஸஸும் எடுத்திருக்காங்களாம். சோ இவங்க ஒரு சிங்கிள் பேரண்ட் அப்படின்ட்டு அவங்க நிறைய இன்டர்வியூஸ்லயும் சொல்லியிருக்காங்க. 18 வயசுலயே இவங்களுக்கு திருமணமா இருக்கு. ஒரு தவறான நபர் கூட, அதாவது ஒரு ரைட் பர்சன் கூட திருமணம் நடக்காததுதான் இவங்களுடைய வாழ்க்கையில நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் நடந்திருக்கு. குறிப்பா அவங்களுடைய அப்பா இவங்க சின்ன வயசா இருக்கும் போதே காலமா இருக்காங்க. இவங்க அப்பானா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உயிராங்க. அவங்களுடைய அப்பா, இவங்களுடைய சிஸ்டர், அம்மா, பிரதர்ன்ட்டு குடும்பமே ஒரு சந்தோஷமான கூட்டு குடும்பமா இருந்திருக்காங்க. ஆனா இவங்களுடைய திருமண வாழ்க்கை மூலமா அவங்களுடைய சந்தோஷம் மொத்தமாவே பறி போயிருக்கு. யாரு மேலயும் எந்த நம்பிக்கையும் வராமல இருந்திருக்காங்க. இவங்களுக்கு கவன்யா அப்படின்ற ஒரு மகளும் இருக்காங்க, சொந்த மகள். அவங்க இப்போ 10th ஸ்டாண்டர்ட் கூட படிக்கிறாங்க. அவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போதே அவங்களை கூட்டிக்கிட்டு இவங்க சென்னைக்கு வந்துட்டாங்களாம். ஆரம்பத்துல இவங்க சென்னைக்கு அங்க இருந்து இங்க வரும்போது ரொம்ப பயந்தாங்களாம் இவங்களுடைய அம்மா. ஏன்னா ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கிறவங்களே யாராவது மிஸ்யூஸ் பண்ணிட்டு போறாங்கன்ற ஒரு பயத்தோடயே இருந்தாங்களாம். ஆனா இவங்க அவங்களுடைய ஒர்க் மூலமா யாருக்கிட்டையும் எந்த லெவலுக்கு இருக்கணுமோ அந்த லெவலுக்கு மட்டும் இருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களாம். அதே நேரம் எங்க எப்படி பேசணுமோ அப்படி பேசுவாங்களாம். அவங்களுடைய ஒர்க் மூலமா அடுத்த லெவலுக்கு போனது மட்டும் இல்லாம இப்போ ஒரு நல்ல மனிதர் கூட திருமணமும் ஆயிருக்குன்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. இவங்களை பத்தி சர்ச் பண்ணி பார்க்கும் போது நவீனா அப்படின்னு பேர் வந்ததுமே நிறைய பேர்
2018 இன்டர்நேஷனல் சென்சேஷனலா ஆன எங்க வீட்டு மாப்பிள்ளைன்ட்டு ஆர்யா ஒரு ஷோவை ரன் பண்ணிருப்பாரு. அந்த ஷோல பாத்தீங்கன்னா நவீனான்னு ஒருத்தங்க வந்திருப்பாங்க. அவங்க தான் இவங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா அவங்க வேற இவங்க வேற. இவங்க கான்டோர் பை நவீனா அப்படின்ற ஒரு தீமோட தான் பியூட்டி, காஸ்மெட்டிக் அண்ட் பர்சனல் கேர்ஸ் இதை எல்லாத்தையுமே இவங்க கேரி பண்றாங்களாம். நிறைய செலிபிரிட்டிஸையும் தாண்டி நிறைய பிரைட்ஸ்க்கு இவங்க போட்டோ ஷூட்டுக்காகவும் மேக்கப் பண்ணிருக்காங்க, மேரேஜ்க்காகவும் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க நடிகைகள், அதாவது வாணி போஜன், ஐஸ்வர்யா தத்தா, மிலா, இது போல நிறைய பேருக்கு இவங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்டாவும் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. அவங்களோட நேம் ஐஸ்வர்யா சிவாஜி. இவங்க பாத்தீங்கன்னா அவங்க அக்காக்காக எப்ப அக்காக்கு நல்ல ஒரு லைஃப் அமையும்ட்டு ரொம்பவே வருத்தத்துல இருந்திருக்காங்க. அவங்க ஒரு வீலாகராவும் இருக்காங்க. அவங்களுக்கும் தனி ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க விஜய் டிவில ஒளிபரப்பான நீயா நானா ஷோலையும் பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போ அந்த எபிசோட்ல அவங்களுக்கு தான் வந்து நிறைய பிரைஸ் எல்லாம் கிடைச்சது. சோ ஹீரோ விராட்டை இவங்க எப்படி ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணிருக்காங்கன்னா ஒரு திமிரு பிடிச்சவனா தான் மீட் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல டிவில அன்பேவா சீரியல் போயிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா வந்து ஏன் இவ்வளவு நாளா இப்படியே இருக்கு, உனக்கும் வயசாகுதுல, நீ மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிலாம் கூட சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இல்லன்னு சொல்லிட்டே இருந்தவங்க அந்த சீரியலை பார்த்து அந்த மாதிரி ஆளா இருந்தா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரு எதர்ச்சியா ஒரு நாள் எங்கேயோ பாக்குறாங்க. அவர் காரை விட்டு கூட இறங்கல, திமிரு பிடிச்சவன் அப்படின்ட்டு அவங்களோட ஃப்ரெண்டு கிட்டயும் இவங்க சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து அதே மாதிரி விராட்டோடைய வீட்லயும் பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும் போது மேட்ரிமோனி மூலமா இவரும் ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் மூலமா தான் இவங்களை ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்களுடைய ஸ்டோரி எல்லாத்தையுமே கேட்டு அவங்களையே நான் வந்து நல்லா ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துப்பேன், அவங்களுடைய பொண்ணுக்கு நான் ஒரு நல்ல அப்பாவா இருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னது மட்டும் இல்லாம இப்ப அவங்களுடைய பொண்ணுடைய நேமையும் டாட்டு போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பொண்ணும் பாத்தீங்கன்னா இவரை கூடி சீக்கிரம் நான் அப்பான்னு கூப்பிடுவேன், அந்த அளவுக்கு எனக்கு அவருக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நெகட்டிவா கமெண்ட் பண்றவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லா கேர்ள்ஸுக்குமே அப்பா தான் ஃபர்ஸ்ட் ஹீரோவா இருப்பாரு. அதே மாதிரி தான் இவங்களுக்கும் அப்பா மாதிரியே எனக்கு ஒரு கணவர் வேணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. முதல் திருமணத்துல அது கிடைக்கல, இரண்டாவது திருமணத்துல அது ரொம்ப நாளாவே கிடைச்சிருக்கு. அதனாலே என்னவோ வயசு ரொம்ப கம்மியா, அதாவது 5 வயசு அவருக்கு இவங்களை விட கம்மியா இருந்தா கூட வயசை மட்டுமே வச்சு நான் இவரை வந்து நோ சொல்ல மாட்டேன்னு சொல்லி இப்ப இவங்களுடைய திருமணம் ரொம்ப ரொம்ப கோலாகலமா எல்லாருடைய சம்மதத்தோடய நடந்திருக்கு. ஆரம்பத்துல யாரெல்லாம் நோ சொன்னாங்களோ இப்ப எல்லாருமே ஓகே சொல்லியிருக்காங்க. நெகட்டிவா கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே நாங்க வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இவங்களுக்கு பல பேரும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில நீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.